புகழ், வெற்றி, ஆளுமை, இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் இவரை தவிர வேற யாரா இருக்க முடியும்? எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமா. ஜனவரி 17, 1917ஆம் ஆண்டு இலங்கையில் பிறந்தார். தன் இளம் வயதில் நாடக சபாவில் சேர்ந்து நாடகங்களில் நடித்து வந்த எம்ஜிஆர் அவர்கள் 1936ஆம் ஆண்டு வெளிவந்த சதி லீலாவதி படத்தில் துணை நடிகராக அறிமுகமானார். பின்னர் 1940களில் வெளிவந்த சில படங்களில் கதாநாயகனாக நடிக்க துவங்கினார். இவரது பெரும்பாலான கதாபாத்திரங்கள் ஏழை மக்களின் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்து போராடும் விதமாக அமைந்ததால் மக்கள் இவரை வாத்தியார், எங்கள் வீட்டு பிள்ளை என்று அன்போடு அழைத்தனர். ஆயிரத்தி 1963ஆம் ஆண்டு ஜானகி அம்மாள் அவர்களை திருமணம் செய்து கொண்டார். திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட எம்ஜிஆர் அவர்கள் அஇஅதிமுக எனும் தனிக்கட்சி துவங்கி 1977ஆம் ஆண்டு வரலாறு காணாத வெற்றியை பெற்று தமிழகத்தின் முதலமைச்சராய் பதவியேற்றார். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். பொது நீதியிலே, புது பாதையிலே, வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். தொடர்ந்து 15 ஆண்டுகள் முதலமைச்சராய் இருந்த சரித்திர புகழ்மிக்க தலைவர் எம்ஜிஆர் ஆவார். 1983ஆம் ஆண்டு மருத்துவமனையில் இருந்து கொண்டே தேர்தலில் வெற்றி பெற்ற ஒரே தலைவர் எம்ஜிஆர் ஆவார். அதுவரை எந்த ஒரு தலைவருக்கும் இல்லாத செல்வாக்கு மக்களிடம் எம்ஜிஆருக்கு இருந்தது. ஏழைகளுக்காகவே பல்வேறு திட்டங்களை உருவாக்கி தன்னிகரற்ற தலைவராய் திகழ்ந்தவர். உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட எம்ஜிஆர் 1987ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி இயற்கை எய்தினார். அன்றைய தினம் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் கருப்பு நாளாக அமைந்தது. இன்னும் 1000 தலைவர்கள் வந்தாலும் எம்ஜிஆர் மீது மக்கள் வைத்த அன்பை எந்த ஒரு தலைவராலும் ஈடு செய்ய முடியாதது என்பதே உண்மை.